ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் ஒரு அரை மூடி, பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், முந்திரி ஒரு 5-6 முந்திரி பருப்பு இருந்தால் போதும், மஞ்சத்தூள், சோம்பு, கருவேப்பிலை தழை, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய், மல்லித்தழை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி. இப்போ தக்காளியும் உருளைக்கிழங்கையும் கழுவிட்டு நம்ம மேலே தோலை பீல் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். அதே மாதிரி இந்த தேங்காயை இது மாதிரி நம்ம பீல் பண்ணி அரைச்சோம்னா அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் தேங்காய் அந்த விழுது. அதனால் நான் எப்போயுமே எல்லாத்துக்குமே நான் இந்த தேங்காயை நல்லா பீல் பண்ணிட்டு தான் நான் அரைப்பேன். அது மாதிரி நான் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். அதோட இந்த முந்திரியும் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரைவாசி போட்டுக்கலாம். அரைவாசி தாளிக்கிறதுக்கு வச்சுக்குவோம். இப்போ தக்காளியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டு தேங்காயை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வேக வச்ச தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பு திக்னஸாக கிடைக்கும். தாளிக்கவும் செய்யலாம். அது மாதிரி போடுறத விட இப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு சூப் கொஞ்சம் திக்காக நிறைய கிடைக்கும். தக்காளியும் அரைச்சிட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணு. ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் எது வேணால் கடலை எண்ணெய் ஆயில் எது வேணால் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை கிராம்பு போட்டோம். உங்களுக்கு பட்டை கிராம்பு பிடிக்காதவங்க சும்மா கடுகு கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் போட்டு கூட தாளிக்கலாம். அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ சோம்புத்தூள் போடுறேன். அடுத்து மஞ்சத்தூள். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுது. அரைச்சி வச்ச தக்காளி விழுது ஊற்றிடலாம்.
இது கையில் ஒரு தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி கூட அதை உள்ளே போட்டுக்கலாம். எதுக்கு உருளைக்கிழங்கு போடுறோம்னா கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் கொழக்கொழப்பு கொடுக்கும். உருளைக்கிழங்கு, முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலைலாம் சேர்க்குறோம். எதுக்குன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வச்சு. அடுத்தது தேங்காய் விழுது போடுறோம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தேவையான அளவு தண்ணி விடணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக நம்ம சூப்புக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அந்த உப்பு போடலாம். இது இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுலாம். இந்த அளவில் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான். சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.